நேற்று சொந்த வேலையாக கோயம்புத்தூர் சிட்டி உள்ளே போயிருந்தேங்க. அங்கே ஒரு சாலை சந்திப்பு இருக்குது. அங்கே தலைவர்கள் சிலையெல்லாம் இருக்கும். அங்கே 200லேருந்து ஒரு 300 விவசாயிகள் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு இந்த சிறு குறு விவசாயிகள் பயிர்க்கடன் முழுக்க ஆளுங்கட்சி தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இங்கேயே அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த போராட்டத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் கலந்துக்கிட்டு இருந்தாருங்க. அந்த நண்பர் யாருன்னா, என் கூட கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்தவருங்க. அவங்க அப்பா பெரிய விவசாயி, பொள்ளாச்சி போகிற ரோட்டில். அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருங்க. இவர் ஒரே புள்ள. அப்பாவுக்கு அப்புறம் நிலத்தை பார்க்க ஆள் இல்லைங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டாருங்க. ரிசைன் பண்ணிட்டு போய் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவ்வளோ படித்தவர், டாக்டரேட் முடித்தவருங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரும் கூட. போராட்டம் முடிஞ்ச உடனே அவர் என்னை பார்த்துட்டாருங்க, என்கிட்ட வந்தார். 2 பேரும் போய் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். சார், இது என்ன சார், இது இப்படி ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த போராட்டத்தை எதிர்கட்சிங்க தான் தூண்டி விட்டு பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் ரீல்ஸ் போடுறாங்க, போஸ்ட் போடுறாங்க. இல்லை சார், இது விவசாயியோட வாழ்க்கை சார். சார், இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பெரிய விவசாயி. என்கிட்ட 30 ஏக்கர் அளவுக்கு நிலம் இருக்குது. எனக்கு ஒரு பயிர் பொய்ச்சி போச்சுன்னா இன்னொரு பயிர் எனக்கு லாபம் கொடுத்துரும். நான் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய விவசாயி. ஆனால் அந்த சிறு குறு விவசாயி இருக்கா இல்லைங்களா, அவனுக்கு விவசாயத்தை தவிர வேறு தெரியாது சார். விவசாயம் இல்லைன்னா ஒன்று அந்த நிலத்தை அவன் விற்றுட்டு அதை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் வாழ முடியும். அதுக்கப்புறம் அவன் கூலி வேலைக்கு போகணும், அப்படி இல்லை பிச்சை எடுக்கணும். இதான் சார் சிறு குறு விவசாயினுடைய நிலைமை. ஆனால் அவனுக்கு சுயமரியாதை ரொம்ப அதிகம் சார் விவசாயிக்கு. யார்கிட்டையும் அவன் கூலி வேலைக்கு போக மாட்டான். ஏன்னா தாங்கிட்ட மண் இருக்குது, பொன்னை விளைய வைக்கிற மண் இருக்குது. அந்த மண் மேலே அவனுக்கு பெருமை உண்டு சார். அந்த மண்ணில் பொருளை விளைய வைக்கணும், பயிரை விளைய வைக்கணும் அப்படிங்கிற வெறி உள்ளவன் சார் விவசாயி. எங்கள் அப்பா கூட நான் அடிக்கடி கேட்பேன், சார் ஏன்பா, நான் தான் காலேஜில் எவ்வளோ கை நிறைய சம்பாதிக்கிறேனேப்பா, இந்த நிலத்தெல்லாம் ஏதாவது ரியல் எஸ்டேட்டாக மாற்றிட்டு நீங்கள் ஹாயாக என் கூட கோயம்புத்தூரில் இருங்களேன்ப்பா, காலேஜில் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கூட சொன்னேன் சார். எங்கள் அப்பா சொன்னார், இந்த தலைமுறைக்கு யாரையா சோறு போடுவா? நியாயம்தானே அவர் கேட்டது. இந்த தலைமுறைக்கு யாரையா சோறு போடுவா? இருக்கிற மண்ணெல்லாம் விற்று ரியல் எஸ்டேட் ஆக்கிட்டா அடுத்த தலைமுறை சோத்துக்கு என்னையா பண்ணும்? சோறு கொடுக்குற தொழில் ஐயா, பயிர் தொழில். இதை செய்ய வேண்டியது என் கடமை, எனக்கு அப்புறம் நீ செய்யணும்யா அப்படின்னு சத்தியம் வாங்கினார் சார். இன்னைக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ இந்த சின்ன விவசாயிகளை எடுத்துக்கங்க சார். அவனுக்கு பயிர் செய்யணும். அவங்ககிட்ட 2 பிரச்சனை சார். ஒன்று, பயிர் செய்கிறதுக்கு முதல் கிடையாது, பயிர் கடனை மட்டும்தான் அவன் நம்பி இருக்கான். 2வது, உயிரை கொடுத்து பயிர் விளைய வைக்கிறான் சார் விவசாயி. ஆனால் அவன் விளைய வச்ச பயிருக்கு விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு கூட அவனுக்கு உரிமை கிடையாது சார். எல்லா இடத்துலையும் லஞ்சம் சார். பயிரை விளைய வச்சு நெல்லை மூட்டையாக்கி அங்கே விற்கிற இடத்துக்கு கொண்டு போகிறோம் சார். அங்கே 1000 ஊழல். எந்த அரசாங்கத்தாலும் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது சார். இப்போ இந்த பயிர் கடன் அவன் கழுத்தை பிடிக்குது சார். இந்த பயிர் கடன் தள்ளுபடி செய்தாதான் சார் அவனால் அடுத்த பயிர் தொழிலை மேற்கொள்ள முடியும். இதான் சார் சின்ன விவசாயினுடைய நிலைமை. இப்போ இதுக்கு முன்ன இருந்த அரசாங்கங்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க சார். பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க 5 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 5 வருஷம் ஆட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மத்திய கூட்டுறவு வங்கிக்கோ நபார்டு வங்கிக்கோ திரும்ப கட்டுவாங்க சார். இதனால் அந்த வங்கிகளுக்கு வட்டியே லாஸு.
அதனால இந்த வங்கிங்க என்ன பண்ணிடுச்சு, பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணா அந்த மொத்த பணத்தையும் ஆளுங்கட்சி 6 மாசத்துல வங்கிக்கு திரும்ப செலுத்தணும். நம்பர் 1. 2வது, வங்கிகள் அனுமதி இல்லாம பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணக்கூடாது. இந்த 2 புது ரூல்ஸ் போட்டாங்க சார். இது திமுக அதிமுக 2 கட்சிக்கும் தெரியும். அதனால அவங்க தேர்தல் வாக்குறுதியில இதை பத்தி சொல்லவே இல்லை. ஆட்சிக்கு வந்தப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ ஆளுங்கட்சியா வந்திருக்க கட்சி இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு இதை பற்றிய நாலேஜ் இல்லை. அதனால யார் தேர்தல் வாக்குறுதி ரெடி பண்ணானோ தெரியாது, அந்த புண்ணியமா இந்த மாதிரி எழுதிட்டான். பயிர்க்கடன் முழுக்க தள்ளுபடி பண்ணுறோம் சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சார். இப்போ தள்ளுபடி பண்ணலை, நிபந்தனை கொடுக்குறாங்க. 50% இல்லை இந்த அளவுக்கு நிலம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. விவசாயிகளை ஏற்றுக்க முடியல சார். அவன் நிலைமை அப்படி சார். அவனுக்கு விவசாயத்தை தவிர வேற தொழில் தெரியாது. விவசாயம் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திக்கிறது. ஆனால் விவசாயி ஒவ்வொருத்தனும் சொல்றது இல்லைங்களா, என்ன தெரியுங்களா, நாங்கள் தானே ஐயா சோறு போட்டாகணும். மண்ணு பொண்ணு ஐயா, அந்த பொண்ணை பயிரா விளைய வைக்க வேண்டியது என் கடமை ஐயா. அந்த கடமையை நான் செய்கிறேன் ஐயா, எங்களை காப்பாத்துங்க. இதானங்க அவன் கேட்குறான். அந்த ஏழை விவசாயி அரசாங்கத்துக்கிட்ட கேட்கறது, கடன் கொடுக்குறீங்க ஐயா, எனக்கு லாபம் வந்துருச்சுன்னா கடனை கட்டிடுவேன் ஐயா. லாபம் இல்லை, நெல்லை வச்சுக்கிட்டு நிற்கிற ஐயா, வாங்க மாட்டுறாங்க ஐயா. நெல்லை நேரத்துக்கு எடுக்க மாட்டுறாங்க ஐயா, குவிஞ்சு கிடக்க ஐயா அப்படின்னு அவன் கதற சத்தம் யாருக்குமே கேட்கல சார் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சாருங்க. எனக்கு இதை கேட்கும்போது அவ்வளோ வேதனையாக இருந்தது. இந்த தலைமுறைக்கு சோறு போடுறவன் சார் விவசாயி. அவனை அரசியல் படுத்தி கொச்சப்படுத்தக்கூடாது இல்லைங்களா. அதாவது வாக்குறுதி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடாதுங்க. யாராக இருந்தாலும், அது தனி மனுஷனாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, வாக்குறுதி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடாது. ஆனால் கொடுத்துட்டா தலையை அடகு வச்சாவது அதை நிறைவேற்றணும் சார். இதுக்கு ஒரு கதை இருக்குங்க. ஒரு ராஜா என்ன பண்ணாரு, ராத்திரியில் நகர்வலம் போனாருங்க. நகர்வலம் போயிட்டு அரண்மனைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காருங்க. பயங்கரமான குளிர்காலம். அரண்மனை வாசல்ல காவலாளிங்க இருப்பாங்க இல்லைங்களா, அதுல ஒரு வயதான காவல்காரர். போதுமான கம்பளி உடை இல்லை அவருக்கு. குளிர்ல நடுக்கிக்கிட்டே காவல் காத்துக்கிட்டு இருக்காருங்க. அரசர் இதை பார்த்துட்டார், நேராக அவர்கிட்ட போனார். என்னய்யா இப்படி குளிருது, இந்த குளிர்லையும் காவல் காக்குறீங்களே அப்படின்னார். ஆமாம் மன்னா, காவல் காக்கிறது என் கடமை. ஆனால் இந்த குளிரை தாங்குற அளவுக்கு போதுமான கம்பளி உடை என்கிட்ட இல்லை. இருந்தாலும் என் கடமை தவறக்கூடாது இல்லைங்களா அப்படின்னு அவன் குளிரில் நடுங்கிக்கிட்டே சொன்னான். உடனே அரசர் சொன்னாருங்க, கவலைப்படாத, நான் அரண்மனை உள்ளே போகிறேன், போயிட்டு உனக்கு அருமையான கம்பளி ஆடை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு உள்ளே போனாருங்க. ராஜா இல்லைங்களா, ஏழைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு ஏதாவது சட்டமாக இருக்குது. அந்த ஆள் மறந்துட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் அரண்மனை வாசலில் யாரோ செத்து கிடக்கிறாங்கன்னு ராஜாவுக்கு சொல்கிறாங்க. ராஜா ஓடுறாருங்க. போய் பார்த்தா அந்த ஏழை காவலாளி இருக்கா இல்லைங்களா, அவன் செத்து போய் கிடக்கிறான். அவங்கிட்ட ஒரு பேப்பரை ஏதோ எழுதி இருக்கு. அதை எடுத்து ராஜா படிக்கிறார். மன்னா, நான் குளிர்லையே காவல் காத்துக்கிட்டு இருந்தேன் மன்னா. அந்த குளிரை தாங்கக்கூடிய தைரியம் என்கிட்ட இருந்தது. ஆனால் நீங்கள் எனக்கு கம்பளி ஆடை கொடுக்குறீங்கன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா, அந்த வாக்குறுதியை கேட்ட உடனே கம்பளி ஆடைக்கு என் மனசில் எதிர்பார்ப்பு வந்துடுச்சு. குளிரை தாங்க முடியல, என் உயிர் போகத்தான் போகுது அப்படின்னு எழுதிட்டு இருந்தாங்க. மன்னருக்கு
அவர் கன்னத்துல பலார்னு யாரோ அரைஞ்ச மாதிரி இருந்துங்க. உண்மைதானே அன்புக்குரியவர்களே? யாரா இருந்தாலும் வாக்குறுதி உங்களால் முடிந்தால் கொடுங்கள், உங்களால் நிறைவேற்ற முடிந்தால் கொடுங்கள். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுக்காதீர்கள். வாக்குறுதிகள் எதிர்பார்ப்பை உண்டு செய்யும். எதிர்பார்ப்பு ஏமாற்றமானால் யாருக்குமே அது ஆபத்தில் முடியும்.